1757 பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்தே தமிழர்கள்லாம் எழுத படிக்க தெரியாத ஒரு காட்டு மிராண்டித்தனமான கூட்டம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மூவிஸ், ஆட்ஸ், ஈவன் ஜோக்ஸில் கூட தமிழ் மக்களை ஒரு கூலி தொழில் செய்பவராவோ, இல்லை மொழி வெற்றுவராவோ, இல்லை ஒரு டிரைவராவோ தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள்லாம் கல்வி அறிவு இல்லாத மதராசி பீப்புள்னு ஒரு சீரியோ டைப்பை வச்சுருக்காங்க. நிறைய நாடுகளில் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி தமிழ் தானே ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்போவும் நார்த் இந்தியாவில் பல பேர் இல்லை சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தான் 2015 நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, கவர்மெண்ட் ஏன் கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி மறைக்க பார்க்குறாங்க? அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரமாட்டேங்குது? 2023 சப்மிட் பண்ண 982 பக்கம் கொண்ட ரிப்போர்ட் ஏன் கவர்மெண்ட் வெளியிட மாட்டாங்க? அதை ஏன் ரீரைட்டிங் பண்ண சொல்கிறாங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2013 கே அமர்நாத் தலைமையில் வைகை நதி ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை அகழாய்வு பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதாவது தேனி மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரம் வர அகழாய்வு நடக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் மதுரைக்கு தென்கிழக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் வைகை நதி ஒட்டி இருக்கக்கூடிய கீழடியை கண்டுபிடிக்கிறாங்க. கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே தோண்ட தோண்ட அவங்களுக்கு கோல்டாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மையான கோல்டு இல்லை, அதை விட பவர்ஃபுல்லான ஒன்று. எஸ், எந்த மக்களை பார்த்து காட்டு மிராண்டி கூட்டம்னு சொன்னாங்களோ, எந்த மக்களை பார்த்து எழுத படிக்க தெரியாத நாட்டுப்புறத்தான்னு சொன்னாங்களோ, அந்த மக்களுடைய மூதாதையர்கள், சொல்லப்போனால் 2600 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அர்பன் சிவிலைசேஷனையே உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க நம்ம தமிழ் மக்கள். நம்ம புக்கில் படித்த இண்டஸ் வேலி, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை விட கீழடி நாகரிகம் ரொம்பவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த அகழ்வாராய்ச்சியில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏஎஸ்ஐயின் முதல் 3 அகழ்வாராய்ச்சிகள் உட்பட 8 சுற்று நடந்த அகழ்வாராய்ச்சியில் 18,000க்கும் மேற்பட்ட கலைப்பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்ட வீடுகள், கட்டிடங்கள். இதை கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம். 2600 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது சங்க காலத்துக்கு முன்னாடியே வீடுகள் கட்டி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுவும் சில வீடுகள் 2க்கும் மேற்பட்ட ரூமில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போவே வெல் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி வீடுகள் கட்டியிருக்காங்க. அதிகப்படியான மண்பாண்ட குவியல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்குறப்போ அந்த காலத்தில் மண்பாண்டங்கள் செய்கிற தொழில் நடந்திருக்குன்னு தெரிய வருது. முக்கியமாக 120க்கும் மேற்பட்ட மண்பாண்டங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதோட நிறைய மண்பாண்டங்கள் மேலே கருப்பு மற்றும் சிகப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கு. ஹெமடைட் மற்றும் கார்பன் மினரல்ஸை யூஸ் பண்ணி வண்ணங்கள் பூசியிருக்காங்க. அப்போவே தமிழர்களுக்கு மினரல்ஸை பற்றியும் அதை அப்படி கலர்ஸாக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்து நீர் மேலாண்மை. ஒரு நகரத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதுலேயும் தமிழர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க. நிறைய டெரகோட்டா பைப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுட்ட மண்ணை யூஸ் படுத்தி பைப்புகள் தயாரிச்சிருக்காங்க. குளியலறைக்கு தனி விதமான பைப், கழிவுகள் வெளியேறுவதற்கு ட்ரைனேஜுக்கான தனி விதமான பைப், குடிநீர் தேவைக்காகவும் வீட்டுடைய மற்ற தேவைக்காகவும் வீட்டில் உரைக்கிணறு தோண்டும் முறை சங்க காலத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்க ஒன்று. சங்க இலக்கியமான 10 பாட்டில் பட்டினப்பாளையங்கிற நூலில் பூம்புகார் நகரத்தில் ஒரு பகுதியில் உரைக்கிணறுகள் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த சங்க காலத்தை சேர்ந்த உரைக்கிணறு தான் கீழடி அகழ்வாயிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குஜராத்தை சேர்ந்த சூது பவள மணிகளும் ரோமானிய நாட்டு அரிட்டைன் வகை மட்கல ஓடுகளும் இங்கே கிடச்சிருக்கு. வாணிக தொடர்பையும் வணிக சிறப்பையும் நமக்கு சொல்லுது. குறிப்பாக தென் தமிழகத்து அகழ்வாயில் கிடைக்கும் வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்களும், கொங்கு பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரசத் கலவை பூசப்பட்ட மண்பாண்டங்களும் இங்கே கிடச்சிருக்கு. இதை வச்சு பார்க்குறப்போ கொங்கு பகுதியோடையும் வாணிப தொடர்பில் தமிழர்கள் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. முதல் கட்ட ஆய்வில் கிடைச்சதை விட 2ஆம் கட்ட அகழ்வாயில் 10க்கும் மேற்பட்ட சங்ககால கட்டிடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அக்கால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் முத்திரை, அதாவது ரப்பர் ஸ்டாம்ப், எழுத்தாணிகள், அம்புகள், இரும்பு, செம்பு ஆயுதங்கள், அரிய வகை அணிகலன்கள், 18 தமிழ் எழுத்துக்களுடைய மண்பாண்ட ஓடுகள் உட்பட 5300க்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருக்கு.
அரிக்கன்மேடு, காவிரி பூம்பட்டினம், உறையூர் போன்ற அகழ்வாய்வில் கிடைச்சதை விட அதிக எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக நிறைய கட்டிடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லைங்கிற ஒரு கூற்றை இந்த அகழாய்வு மாற்றியிருக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தில் இதுவரை நடந்த அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் முத்திரை கிடைச்சிருப்பது இதுவே முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் மத்திய அரசாங்கம் அங்கே தலைமையில் இருந்த அமர்நாத் அவர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதோட கீழடிக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்த ஃபண்டிங்கையும் கேன்சல் பண்ணுறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கீழடியோடைய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. மத்திய அரசாங்கம் கீழடி பற்றின நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண விடாமல் ஏன் தடுக்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏன் கீழடி அகழ்வாராய்ச்சியை கண்டினியூ பண்ண விடாமல் அதை ஏன் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்கிறத பற்றி பார்க்கலாம். சில சவுத் இந்தியா ஸ்டேட்டை தவிர வேறு யாருமே தமிழ் தான் த ஓல்டஸ்ட் அண்ட் மாடர்ன் மைண்ட் செட் சிவிலைஸ்ட் பீப்புளுங்கிற ரியாலிட்டியை ஒத்துக்க தயாராக இல்லை. இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் மத்திய அரசாங்கம் மற்ற எல்லா லாங்குவேஜையும் ஓரங்கட்டிட்டு ஹிந்துசத்தையும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க பரப்பணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு இன்டர்நேஷ்னல் முழுக்க ரெகக்னைசேஷன் கிடைக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. நார்த் இந்தியன்ஸை ஆரியர்கள்னும் சவுத் இந்தியன்ஸை திராவிடர்கள்னும் பிரிட்டிஷால் கூப்பிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆரிய வேதத்திலிருந்து தான் இந்தியாவோட கலாச்சாரம் பிறந்ததுன்னு நார்த் இந்தியன்ஸ் இப்போவும் நம்புகிறாங்க. இந்தியாவுடைய சிவிலைசேஷன் வேதங்கள்லேருந்து தான் ஆரம்பமானதுன்னு வரலாறு சொல்லுது. ஆனால் கீழடியில் கண்டுபிடிச்ச ரியாலிட்டி அந்த வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது. தமிழர்கள் கிமு 600 காலத்திலேயே எழுத படிக்க தெரிஞ்சும் தனக்கான ஒரு சிவிலைசேஷனையே உருவாக்கி வேத கலாச்சாரம் இல்லாமையே வாழ்ந்திருக்காங்க. இதுக்காக தான் மத்திய அரசாங்கம் பயப்படுது. ஏன்னா இது வேதங்கள் ஆரம்பம்னு சொல்கிற நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்கையே உடைக்குது. தமிழர்களுடைய பண்டைய நாகரிகம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு நிரூபிக்குது. உண்மையை சொல்லப்போனால் நார்த் இந்தியாவை விட சவுத் இந்தியாவில் எத்தனையோ அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டிய இடங்கள் ஆரம்பிக்காமையும் ஆரம்பித்து பாதியில் முடித்த இடங்களும் நிறைய இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஆதிச்சநல்லூரில் 169 கலசங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு கலசங்களை கார்பன் டேட்டிங் பண்ணதில் அது 3800 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம என்னதான் இந்தியா ஒரு ஒற்றுமையான நாடுன்னு சொன்னாலும் எப்போவுமே சவுத்துக்கும் நார்த்துக்கும் காம்படிஷன் இருந்தே தான் இருக்குது. அது லாங்குவேஜாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு டஃப் காம்படிஷன் நடந்தே தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் அர்பன் சிவிலைசேஷனா இல்லை தமிழ் சிவிலைசேஷனா? ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் மத்திய அரசாங்கமும் அர்பன் சிவிலைசேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இல்லை பாதி கூட தமிழ் சிவிலைசேஷனுக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும். நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம படித்த ஹிஸ்ட்ரி புக்ஸில் நார்த் இந்தியன்ஸை பேஸ் பண்ணின ஹிஸ்ட்ரியை மட்டுமே இத்தனை காலமாக நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். சவுத் இந்தியன்ஸை பற்றின ஹிஸ்ட்ரி அதில் 1% கூட இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாகவே தமிழர்களை அடக்கணும் ஒடுக்கணுங்கிறது மத்திய அரசாங்கத்தோடைய நோக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. அதுவும் இப்போ சொல்லவே வேண்டியதில்லை. யார் என்ன நினச்சாலும் தமிழ் தான் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழிங்கிறத யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் ஒன்றும் காட்டு மிராண்டித்தனமானவர்கள் இல்லை. 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை அவங்க 2600 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த த ஓல்டஸ்ட் அண்ட் மாடர்ன் மைண்ட் செட் சிவிலைஸ்ட் பீப்புள் தான் சொல்லணும். சரி, ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.